ராதா ருக்மணியினுடைய கல்யாண வைபவ நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது. மேடையில் நிற்கிறீங்க, அப்படியே மெதுவாக உட்காந்துங்க, கோச்சிக்காம. எல்லாம் அவங்க திட்டுறாங்க, என்ன திட்டுறாங்க? இங்கே பாருங்க, கை காமிக்கிறது அந்த அம்மா. அப்படி கீழே உட்காந்துங்க, எல்லாரும் கீழே உட்காருங்க. அப்படியே அழகா உட்கார்ந்து இந்த ராதா ருக்மணியினுடைய கல்யாணத்தை பார்க்க போறோம். நம்ம வாழ்க்கையில நம்ம செய்யக்கூடிய ஒரே ஒரு பாக்கியம் அப்படின்னு கேட்டோம்னு சொன்னா மாங்கல்ய பாக்கியம். அந்த மாங்கல்ய பாக்கியத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு குபேரலட்சுமி, அந்த சந்தான கோபாலகிருஷ்ண சுவாமி நமக்கு என்னத்தை அள்ளி தராருன்னு கேட்டீங்கன்னா மாங்கல்ய பாக்கியத்தை தர. கல்யாணம் ஆனவா அப்படியே அந்த மாங்கல்யத்தை கையில இப்படியே எடுத்து கையில் வச்சுக்கணும். முடிஞ்சவா வச்சுங்க, முடியாதவா சும்மா அப்படி திருமகளை தொட்டுண்டா போறோம். அப்படியே சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு மாங்கல்ய தாரணமாக போகுது. எல்லாரும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணீங்க. குழந்தைகள்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் நம்பர் 1 படிக்கும். அதுதான் நம்மளுடைய கோட்பாடு. இவ்வளவுக்கு செய்யறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய குழந்தைகள்லாம் பெரிய ஐஏஎஸ் ஆபீசர், பெரிய பெரிய ஆபீசரா ஆகணுமா அப்படிங்கிறதுக்காக இந்த திருக்கோள வைபவ நிகழ்ச்சியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது.